நாங்கள் இப்போ இந்த லேஸை நாங்கள் எரிக்க போகிறோம். பாருங்கள், இந்த லேஸ் எரியுதா? எதுனால? சோடியம் இருக்கனால அது நம்ம உடம்புக்கு ரொம்ப பெரிது. இந்த மாதிரி தான் அதில் சோடியம் இருக்கிறனால தான் இந்த எல்லா சிப்ஸ்லேயும் இருக்குது. நாங்கள் எரிச்சு காட்டுறோம். இப்போ கார்ன் சிப்ஸ் வச்சு காட்ட போகிறேன். கார்ன் சிப்ஸ் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். அதை மட்டும் வாங்கி சாப்பிடாதீங்க, வாங்கியே கொடுக்காதீங்க. இந்த கார்ன் சிப்ஸ் வச்சு ஒன்றே எரிஞ்சிச்சு. வாங்கி சாப்பிடவே கூடாது. அது ஏன்னா உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அது ஸ்மெல்லே ஒரு மாதிரி. இப்போ நாங்கள் மேடாங்கல்ல இருக்கு. இதுவும் எரியுது. ஏன்னா இது சோடியம் சேர்க்குறாங்க இந்த எல்லா சிப்ஸ்லையும். இதை மட்டும் யாரும் வாங்கியும் தராது, வாங்கியும் சாப்பிடாது. இதெல்லாம் வேஸ்ட் பொருள். இதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இப்போ நாங்கள் சொன்ன இதிலலாம் இப்போ நாங்கள் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது எல்லாமே நாங்கள் சொல்கிறோம். ஸ்மோக்கிங், ஓவர் ஈட்டிங். ஸ்மோக்கிங்னா நிறைய இந்த அங்கிள் அண்ணனுங்கெல்லாம் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பிடிக்கக்கூடாது. ஓவர் ஈட்டிங், நிறைய சாப்பிடக்கூடாது. லேக் ஆஃப் ஸ்லீப், ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது. பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இந்த வண்டியில் வரப்போக கார், பைக் எல்லாமே ரொம்ப கெடுதல். இதெல்லாம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். ஈட்டிங் ஆஃப் ஜங்க் ஃபுட், நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடணும். அதை பற்றி தான் நாங்கள் சொன்னோம். பீட்சா, பர்கர் அப்படின்னு அதெல்லாம் வாங்கி தராதீங்க. நல்ல ஹெல்த்தாக சாப்பிடாது. எக்ஸ்ட்ரீம்லி ஆல்கஹால் கம்பேஷன், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி. ஆல்கஹால் அது ட்ரிங்க்ஸ், அதெல்லாம் நீங்கள் குடிக்கவும் கூடாது. ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடவும் கூடாது, குடிக்கவும் கூடாது. ஸ்ட்ரெஸ், ரொம்ப நேரமாக ஒரே வேலை பார்க்கக்கூடாது, ஒரே இடத்துல உட்காரவும் கூடாது. அதே மாதிரி இப்போ நம்ம பேட் ஃபுட்டை பற்றி பார்க்குறோம். இப்போ குட் ஃபுட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியும்? ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ் இப்படி தான் தெரியும். ஆனால் வெஜிடேபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் ஒரு நாளைக்கு 8 to 12 டம்ளர்ஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, நல்லா படிக்கவும் செய்வீங்க. ஃப்ரூட், பப்பாயா, மேங்கோ, ஆப்பிள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா நம்ம ஸ்கின் அழகாக இருக்கும். பனானா இது ரொம்ப நம்ம காலையில் ஒரு பனானாவும் மில்க்கும் குடிச்சா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் பப்பாயா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அது நம்மளை நல்லா வச்சுக்கும். அதேமாதிரி நம்ம ஸ்கின்னை கேர் பண்ண நல்லா பிரைட்டாக வச்சுக்கும், ஒயிட்டாக வச்சுக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இதில் ப்ரோட்டீன் இருக்குது. இது கடலை, அது ப்ரோட்டீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடவும் ரொம்ப நல்லது. நீங்கள் காலையில் சாப்பிடலைன்னா இதை சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி க்ரீன் வகை வெஜிடேபிள்ஸில் க்ரீன் கலர் வெஜிடேபிள்ஸ்னால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த முருங்கைக்காய், பீன்ஸ், வெத்தலை, கோவக்காய், வெண்டைக்காய் இந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை, கரைக்கீரை, சிறுகீரை, மண்ணக்காய் கீரை இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வாங்கி சாப்பிடுங்க. மாதுளை சாப்பிட்டா நம்ம உடம்புல நிறைய பிளட் சுரக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த லேஸ், இந்த ஸ்நாக்ஸ்க்கு லேஸ், குக்குரே, ஜாயின் சாப்பிட்றதுக்கு கடலை, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த கிரேப்ஸ் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பர்ஃபி ரொம்ப நல்லது. இது ரொம்ப நல்லது. இதெல்லாம் கிடைக்குமா